ஸோ இதுமாரி விளையாட்டுத்துறையில் வந்து தமிழக அரசு எந்த அளவுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க, இப்போ கிராமத்துலேருந்து வர இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சாரும் நம்ம உதயநிதி சார் வந்ததுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நல்லா ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து சப்போர்ட் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிளேயர்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் அந்த ஃபெசிலிட்டியில் இதுன்னு கிடைக்காம இருந்தது. ஏன்னா போயிட்டு வர ட்ராவல் இதுக்கு ஃபுட்டுக்கு அப்புறம் ட்ரைனிங் பண்ணுற ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் அவ்வளோ இது இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதோ அதே வந்து நம்ம தமிழ்நாட்டு பிளேயருக்கு வந்து எல்லாம் கொடுக்கணும். நம்ம ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் மேனும் எல்லோரும் வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான் நம்ம இந்தியாவிலேருந்து போயிருந்தேன். ஆனால் இப்போ 24 முடிஞ்ச ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து மெடல் பண்ணிட்டுருக்குறோம். இன்னும் இதே மாதிரி நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்டு நிறையா வந்துட்டுருக்கு. வில்லேஜ்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் இப்போ தான் வந்து ஸ்போர்ட்ஸ்னால் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ விநாயக மிஷன்லேயே படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து வில்லேஜ்லேருந்து தான் நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஊர் பசங்களே வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து நாங்களும் உங்களை மாதிரி வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. விநாயக மிஷன் நல்லா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதே வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து நல்லா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் வந்து பேர் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்த போட்டியில் எப்படி கலந்து போகிறீங்க? ஏன்னா அதுக்கான பயிற்சியில் மேற்கொண்டுருக்கீங்களா? அடுத்த இதில் கலந்து போகிறீங்க? இப்போ அடுத்து வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. அக்டோபர் நவம்பரில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் நடக்குது. அதில் வந்து கலந்துக்க போகிறேன். கலந்துக்கிட்டு நம்ம கோல்டு அடிக்குன்னு சொல்லி நம்ம இப்போ ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இளைஞர்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன? இப்போ என்ன இதே மாதிரி முன்னேறி மேலே வரணும், ஸ்போர்ட்ஸில் அவங்க டெவலப் ஆகணும், என்ன மாதிரி பண்ணணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரினுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வந்து ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு டிஃப்ரெண்ட்னா, நம்ம ஃபாரினில் வந்து ஒன்லி ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க, ஃபேமிலியும் கண்டுக்கிறதில்ல, அப்புறம் ஜாப்பும் எதுவும் அவங்களுக்கு வந்து எந்த தேவையில்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணுவேன், எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் லைஃப் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஃபேமிலியும் ஒரு சைடு பார்த்துக்கணும், அவங்க வந்து ஒர்க்குக்கும் போகணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப இதாக இருக்குது. நம்ம ஆனால் இந்தியாவில் வந்து கொஞ்சம் வந்து அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம அவங்க நினைக்கிற அளவுக்கு மேலேயே வந்து நல்லா ரீச் ஆகும். நல்லா பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் நம்மளை வந்து தெரிகிற அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பான இடத்துல இருக்கலாம். பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா என்னையே கேட்கலாம். ஏன்னா 2016க்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து தெரியாத இடமே இல்லை. அந்த மாதிரி நல்லா ஸ்போர்ட்ஸோடு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். நான் வந்தேன் ஸ்போர்ட்ஸ் பண்ணேன் அப்படின்ட்டு போகக்கூடாது. ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் பண்ணால் ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், ஸ்டடீஸில் இருக்கணும். அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு கிடைக்கிற ஒரு முன்னுரிமையாகட்டும், அவங்களுக்கு வரவேற்பாகட்டும், மற்ற போட்டியில் கலந்துக்கிற வீரர்களுக்கு கிடைக்க மாட்டேது. அது எப்படி பார்க்குறீங்க? அவங்க உங்களுக்கு இப்பயுமே இப்போ தான் ஓரளவுக்கு முன்னேறி வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டில் வந்து நிறைய வீரர்கள் வந்து இதில் ஆட்டோலலாம் கிளம்பி வரவேற்பு கொடுத்து ஆட்டோவில் அழைச்சிட்டு போகிற நிலமெல்லாம் இருந்தது. இது எப்படி பார்க்குறீங்க? இப்படி கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற முன்னுரிமை மற்ற போட்டிகளெலாம் கிடைக்குதா? கிரிக்கெட் கிடைக்கிற அளவுக்கு வேறு ஸ்போர்ட்ஸ்க்கு எதுக்கும் கிடைக்கல. ஆனால் நான் கேட்டுக்கிறேன்னா எல்லாரும் வந்து அவங்களும் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணுறாங்க, நாங்களும் ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணுறோம். அவங்களும் இன்டர்நேஷ்னல் தான் விளாட்றாங்க, நாங்களும் இன்டர்நேஷ்னல் தான். அதனால் ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ சப்போர்ட் கொடுத்தா தான் பார்த்திங்கன்னா ஒன்லி கிரிக்கெட் கொடுத்தா கிரிக்கெட் விளாட்றவங்க மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் நல்லா பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் பண்ணால் வந்து அவங்களும் வந்து நல்லா மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுறவங்க கூட வந்து நம்ம எவ்வளோ தான் அச்சீவ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ கிரிக்கெட் அளவுக்கு நமக்கு வந்து ரீச் ஆக மாட்டேது. அந்த மாதிரி ரொம்ப பேர் பிளேயர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. அது நல்லா சேஞ்ச் ஆகி கிரிக்கெட் எந்த அளவுக்கு போதோ அதே மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் நல்லா ரீச் ஆகி நம்ம நல்லா சப்போர்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.